ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைப்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாழைப்பழம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறது மட்டுமே நம்மள பலருக்கு தெரியும். ஆனால் அதோட முழு நன்மைகள் பற்றி நம்மள பலருக்கும் தெரியாது. உண்மையில பார்த்தோன்னா வாழைப்பழத்தில் நிறைய நன்மைகள் நிறைஞ்சிருக்கு. இதில் நிறைஞ்சிருக்க சத்துக்களை பற்றி சொன்னால் நீங்களே நம்ப மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவில் இந்த வாழைப்பழத்தில் விட்டமின் ஏ, விட்டமின் பி6, விட்டமின் சி, மெக்னீஷியம், பொட்டாசியம் இது மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் நிறையவே இருக்குது. உடலில் ஏற்படுள்ள அந்த பல நோய்களையும் விரட்டி உடலை ஆரோக்கியத்தோடு வச்சுக்கிறதுக்கு வாழைப்பழம் அப்படிங்கிறது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். சரி வாங்க, வாழைப்பழம் என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். ரத்த சோகை வராமல் தடுக்கிறதுல வாழைப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இரும்பு சத்து அதிக அளவில் வாழைப்பழத்தில் இருக்கிறதுனால நீங்கள் டெய்லி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அது ரத்த சோகையை நீக்கி ரத்த அணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கும். நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றலை உடனே தர்றதுல வாழைப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வாழைப்பழத்தில் ஃப்ரெக்டோஸ், குளுக்கோஸ், சுக்ரோஸ் இதெல்லாமே இருக்குது. இது என்ன பண்ணுன்னா நம்ம உடம்புக்கு ஆற்றலை உடனடியாக கொடுத்துரும். அதனால தான் விளையாட்டு வீரர்கள்லாம் அடிக்கடி வாழைப்பழத்தை சாப்பிட சொல்கிறாங்க. மலச்சிக்கல் வராமல் தடுக்கிறதுல வாழைப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மலச்சிக்கலால் நீங்கள் அவதிப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா வாழைப்பழம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஏன்னு பார்த்தோன்னா வாழைப்பழத்தை சாப்பிட்றப்ப குடல் இயக்கம் சீராக இயங்கி மலச்சிக்கல் பிரச்சனை எளிதாக அது சரி பண்ணிடும். தலை பாரத்தை சரி செய்கிறதுல வாழைப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு தலை பாரம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே ஒரு வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா வாழைப்பழம் மில்க் ஷேக் இருக்குல்ல, அதை கூட நீங்கள் குடிக்கலாம். இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழமும் பாலும் சேர்ந்து உடலை அமைதிப்படுத்தும், உடல் சீராக இயங்கும். அதனால தலை பாரமும் உடனே குறையும். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல வாழைப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்க உங்களோட டயட்டில் வாழைப்பழத்தை சேர்த்துக்கிறதன் மூலமாக ஈஸியாக இயற்கையான முறையில் உடல் எடையை கட்டுக்குள் வைக்கலாம். மன அழுத்தம் வராமல் தடுக்கிறதுல வாழைப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய ட்ரிப்டோபன் அப்படிங்கிற அமினோ ஆசிட் என்ன பண்ணுன்னா மூளையில் உற்பத்தி ஆகும்ல அந்த செரட்டோனினோட அளவை அதிகரித்து மன அழுத்தத்தை போக்கி நம்மளோட மனசை புத்துணர்ச்சியோடு வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு வாழைப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மாதவிடாய் காலத்தில் நீங்கள் டெய்லி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு வர்றப்ப அதிக இரத்தப்போக்கால் அவஸ்தைப்படுறவங்களுக்கு அது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். இது என்ன பண்ணுன்னா ப்ரொஜெஸ்ட்ரானோட அளவை அதிகரித்து அதிகப்படியான இரத்தப்போக்கை குறைக்கும். அதே டைமில் நீங்கள் வாழைப்பூவையும் சேர்த்து எடுத்துகிட்டு வர்றப்ப உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுல வாழைப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தினமும் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா குடல் கோளாறு அப்படின்னு சொல்லக்கூடிய நாள்பட்ட அல்சர் பிரச்சனையை எளிதில் சரி செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நல்லா கனிஞ்ச பழத்தை சாப்பிட்டீங்கன்னா புண்ணோட இருக்கக்கூடிய குடல் அலர்ஜியை கூட குணமாக்கும். செரிமானமும் சீராக நடைபெறும். சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுல வாழைப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய குறைந்த அளவு புரோட்டீன், உப்பு, அதிக அளவில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்லாம் சிறுநீரகத்தில் ஏற்படுள்ள அந்த தீவிர பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த வாழைப்பழத்தை டெய்லி ஒன்று சாப்பிட்டுட்டு வர்றப்ப சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். வயிற்றுக்கடுப்பு பிரச்சனையை சரி செய்கிறதுல வாழைப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு வாழைப்பழத்தை எடுத்து அதை மசிச்சுட்டு ஒரு பிஞ்ச், அதாவது ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வயிற்றுக்கடுப்புக்கு அது நல்ல நிவாரணத்தை தரும். மூளையோட செயல்பாட்டுக்கு வாழைப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பொட்டாசியம் அதிகம் இருக்கக்கூடிய இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா மூளையோட செயல்பாடு அதிகரிக்கும். தினமும் காலையில் எழுந்த உடனே ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த நாள் முழுக்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
இதயத்த ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுல வாழைப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வாழைப்பழத்துல இருக்கக்கூடிய பொட்டாசியம் நம்ம உடம்புல இருக்குள்ள அந்த செல்கள்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்டுகள், நீர்மங்களெல்லாம் சராக வச்சிருக்க உதவியா இருக்கும். ரத்த அழுத்தத்தை குறைச்சு இதய நோய் வர்றதுக்கான அபாயத்தையும் தடுக்குது. டெய்லி ஒரு வாழைப்பழத்தை நீங்க சாப்பிட்டுட்டு வர்றப்ப இதய நோய் வராம தடுத்துக்கலாம். அலர்ஜியால் அவஸ்தைப்படுறவங்களுக்கு வாழைப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் அலர்ஜியால் அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா வாழைப்பழம் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் தீங்கு இல்லாத அமினோ ஆசிட் நிறைஞ்சிருக்கிறதுனால அலர்ஜி ஏற்படுறதை தடுத்துரும். இந்த வீடியோல டெய்லி ஒரு வாழைப்பழம் சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாம டெய்லி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.